ஒற்றுமையின் பொங்கல். ஒரு சிறிய அழகான கிராமத்தில் சூர்யா என்ற சிறுவன் தனது அப்பா அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராம மக்கள் அனைவரும் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள். பொங்கல் பண்டிகை நெருங்கியதும் கிராமம் முழுவதும் உற்சாகம் குமிழ்ந்தது. வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டது, வாசலில் அழகான கோலங்கள் போடப்பட்டன. ஆனால் அந்த வருடம் மழை குறைவாக இருந்ததால் சில விவசாயிகள் கவலையுடன் இருந்தனர். இந்த வருடம் பொங்கல் எப்படி கொண்டாடப் போறோம் என்று சூர்யாவின் அப்பா கவலையுடன் சொன்னார். அதை கேட்ட சூர்யா, அப்பா, நம்ம ஊர்ல எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாமே, ஒற்றுமை இருந்தா போதும் என்றான். பொங்கல் நாள் வந்தது. கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய மண்பானை வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் யாரோ அரிசி கொண்டு வந்தார்கள், யாரோ பால், யாரோ வெல்லம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் வைத்தார்கள். பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கம் வானத்தை நிறைத்தது. பொங்கல் தயாரானதும் அனைவரும் பகிர்ந்து உண்டனர். அந்த நிமிடம் கவலை மறந்து முகங்களில் சிரிப்பு மலர்ந்தது. சூர்யாவின் அப்பா மகிழ்ச்சியுடன் சொன்னார், இந்த பொங்கல் நமக்கு பணம் இல்லாத போதும் மன நிறைவை கொடுத்தது. சூர்யா சிரித்தபடி சொன்னான், பொங்கல் உணவு மட்டும் இல்ல அப்பா, ஒற்றுமையும் தான். அந்த வருட பொங்கல் அந்த கிராமத்திற்கு நினைவில் நிற்கும் ஒரு பொங்கலாக மாறியது. நீதி. பொங்கல் என்பது உணவின் பண்டிகை அல்ல, ஒற்றுமையும் பகிர்வும் கொண்டாடும் பண்டிகை.